வணக்கம். 12/4/2017 புதன்கிழமை பங்குனி மாதம் 30ஆம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும். மதியம் 1:06 வரை பிரதமையும் பின் துவதியும். சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று இருக்கிறது. இன்று முதல் மே 15 வரை பாவகிரகங்களாக தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றும் பரம எதிரிகளாகவும் உள்ள செவ்வாய், சனி, ராகு ஆகிய மூவர்களும் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இதில் ராகு மட்டும் செவ்வாயை சனியை பார்க்க மாட்டார். ஆகையால் செவ்வாய் சனி நாட்களிலும் நட்சத்திர காலங்களிலும் மோசமான தசாபுத்தி கிரக சேர்க்கை பார்வை யாருக்கெல்லாம் சுயஜாதகத்தில் உள்ளதோ அவர்களெல்லாம் எச்சரிக்கையாகவும் தெய்வ வழிபாடும் மந்திரங்களை உச்சரித்தும் குறைத்து கொள்ள வேண்டும். மேலும் ராசிக்கேற்ப சிறு சிறு இடைஞ்சல்களிலிருந்து பெரும் விபத்து வரை ஏற்படலாம். எனவே இக்காலங்களில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். செவ்வாய் சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை, முருகர், சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி, சண்முக கவசம், துர்க்க சகஸ்கரநாமமும் படித்தும் கேட்டும் துன்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். மேலும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாதம் வாரியாக விரிவான பலன்களும் பரிகார தெய்வ வழிபாடும் உள்ள பதிவு உள்ளது. ஏற்கனவே பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். சொந்த ஊரில் சிலருக்கு வீடு, வாகனம் பெற வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிகளின் அன்பும் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டும் இருப்பார்கள். தினமும் சண்டை போட்டுக் கொண்டவர்கள் கூட இன்று கணவன் சொல்லையும் மனைவி சொல்லையும் மீறாமல் மனதறிந்து நடந்து கொள்வார்கள். வீட்டில் மகிழ்ச்சியும் கலகலப்பும் நிறைந்து இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சும் வரன் பார்த்தலும் சிலருக்கு நடைபெறும். இன்று கணவன் மனைவியினால் நண்பர்களால் சுப செலவு ஏற்படும். பிள்ளைகள் கொஞ்சம் ஊர் சுத்துவார்கள். தவறு செய்யவும் வாய்ப்பு உண்டு. எனவே கண்காணிக்க வேண்டும். வயிறு வலி உள்ளவர்கள் உணவில் எச்சரிக்கையும் ஆகாத உணவுகளை தவிர்ப்பதும் நலம். அலுவலகத்தில் நல்ல மரியாதையும் நட்பும் நிலவும். சிலருக்கு ஆதாயமும் உண்டு. வயதுக்கு மூத்த பெண்களின் ஆதரவும் அரவணைப்பும் நெகிழ வைக்கும். துர்க்கை வழிபாடு, துர்கா சகஸ்கர நாமம் படித்தாலும் கேட்டாலும் இன்று நலம் தரும். ரிஷபம். தம்பி, தங்கை, உறவினர்கள் மூலம் கடனுதவி பெறுவீர்கள். சிலர் வேலையாட்கள் அல்லது வட்டிக்கு அல்லது அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்திலிருந்து கடன் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையிலும் தொழிலும் அவ்வளவு நாட்டம் இருக்காது. சிலருக்கு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க எண்ணம் கூட ஏற்படும். சிலருக்கு முயற்சியும் கூட செய்வீர்கள். வெளியூர், வெளிநாடு செல்ல எண்ணமும் சிலருக்கு வாய்ப்பும் கிடைக்கும். சிலர் வாகனம் ஓட்டி பழகலாம் அல்லது லைசன்ஸ் கூட இன்று எடுக்கலாம். வாகனத்திற்காக இன்று ஒரு செலவு செய்ய நேரிடும். சிலரது வாகனம் பழுது ஏற்படலாம். நரம்பு சம்பந்தமான நோய் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேலையிலும் தொழிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இது இன்று துர்க்கை விநாயகர் வழிபாடும் துர்கா சகஸ்கர நாமம் கேட்டலும் நலம் தரும். மிதுனம். இன்று அதிர்ஷ்டமான நாள். எதிர்பாராத பணவரவு இருக்கும். இந்த பணவரவு சிலருக்கு போட்டி பந்தயம் மூலமாக கூட கிடைக்கலாம். அதாவது உழைக்காமல் பெறக்கூடிய அமைப்பாகும். ஃபோன் தகவல்கள் அனைத்துமே இன்று நன்மையை அளிக்கும். கமிஷன் வாங்கி விற்றல் தொழில்கள் புரிவோரும் வேலை செய்வோரும் அமோகமான பணவரவையும் வருமானத்தையும் ஈட்டுவார்கள். பிள்ளைகளுக்கு வருமானத்திலிருந்து கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். சிலர் புகை, மது பழக்கம் உள்ளவர்கள் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கக்கூடும். எனவே இன்று எடுக்காமல் இருப்பது நலம். சிலருக்கு பிள்ளைகளுக்கு கூட தவறான பழக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களை இன்று கண்காணிப்பது ரொம்ப மிக அவசியம். தந்தைக்குள்ளும் கருத்து வேறுபாடு, வெளிநாட்டிலிருந்து வரும் பணவரவில் தடையும் ஏற்படும். ஆனால் வாங்கி விற்கும் தொழிலில் சுகமமாக இருக்கும். ஃபோன், டிவி சிலர் வாங்கக்கூடும். சினிமா போட்டி பந்தயத்தில் ஈடுபடுவீர்கள். துர்க்கை விநாயகர் வழிபாடு இன்று நலம் தரும். கடகம். இன்று பங்கு வர்த்தகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளில் வருமானமும் பணவரவும் இருக்கும். சினிமா தொழில் புரிவோருக்கு இன்று நல்ல உபயோகமான நாளாகும். வருமானமும் லாபமும் ஏற்படும். வியாபாரம் சிறந்து விளங்கும். சிலர் வாகனம் வாங்கவோ மாற்றவோ செய்வீர்கள் அல்லது புதிய வாகனம் வாங்க சென்று வருவீர்கள். சில வாகனம் ஓட்டி பழகுவீர்கள். லைசன்ஸு கூட இன்று எடுக்கலாம். வெளிநாட்டிலிருந்து பணவரவும் தொழில் மூலமாக பணவரவும் இன்று இருக்கும். தாயார் மூலம் நல்ல செய்தியும் பெறுவீர்கள். சிலருடைய தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கலாம். உங்களில் சிலருக்கு நெஞ்சு வலி கூட ஏற்படலாம். மது பழக்கம் உள்ளவர்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இன்று மது தொடவே கூடாது. இன்று காளி, துர்க்கை, கருமாரியம்மன் வழிபாடும் துர்க்கை சகஸ்கரநாமம் படித்தலும் நலம் தரும். சிம்மம். சிலரது மொபைல் போனை தவறவிடலாம் அல்லது எனவே கவனமாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ள தம்பி, தங்கை, உறவினர்கள் இன்று தொடர்பு கொள்வார்கள். சிலருக்கு அவர்களால் செலவு ஏற்படும். இன்று ஃபோன் தகவல், பணவரவு, தந்தையுடன் வெளிநாட்டு தொடர்பும் ஏற்படும். எண்ணமும் முழுவதும் சொத்துக்கள் மீதும் உயர்கல்வி, வெளிநாடு வேலை பற்றிய தகவலும் முயற்சியும்
பற்றியே இருக்கும். அது சாதகமாகவே கூட இருக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு மன வருத்தம், கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். சிலர் எதையோ இழந்ததைப் போல் இருப்பார்கள். தலைவலியும் வயிறு வலியும் இன்று இருக்கும். துர்க்கை சிவன் வழிபாடும் துர்கா சகஸ்கரநாமம் கேட்டலும் நலம் தரும். கன்னி, வெளியூர் வெளிநாடு மூலம் பணவரவும் வருமானமும் இருக்கும். வராக்கடன், மறைமுக வருமானம், கமிஷன், தரகு, கலைத்துறை, சினிமா போன்ற துறைகளில் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஷூ, செப்பல் கடை வைத்திருப்போருக்கு நல்ல வருமானமும் விற்பனையும் இருக்கும். வட்டி தொழில் புரிவோருக்கு ஆதாயம் உண்டு. அரசு வழி வருமானம் இருக்கும். லாபமும் தேடி வரும். அண்ணன் அக்கா மூலமும் வேலையும் வருமானத்திற்கான உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். முதலீடு மூலமாக கடன் பெறுவீர்கள். சிலர் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், நண்பர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலைக்கு முயற்சித்தால் இன்று சாதகமான பதில் கிடைக்கும். துர்க்கை, காளி, விஷ்ணு வழிபாடும் துர்கா சகஸ்கரநாமம் படித்தாலும் நலம் தரும். துலாம், தொழில் மூலம் லாபமும் வேலையில் பதவி உயர்வுக்கான தகவல்களும் இன்று பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் வேலையோ தொழிலோ முயற்சித்தால் இன்று உடனே சாதகமான பதில் வரும். புதிய வேலை வாய்ப்பு, வேலை உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தேடி வரும். மதிக்காதவர்கள் எல்லாம் இன்று மரியாதை கொடுப்பார்கள். சிலர் கணவன் மனைவியிடம் சினிமா பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். புதிய பெண் நண்பர்கள் சிலருக்கு அறிமுகமாவார்கள். தொழில் வேலையில் எதிர்பாராத ஒரு பணவரவும் ஆதாயமும் ஒரு சிலருக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். வயிறு உபாதை உள்ளவர்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இன்று இருக்கும். சினிமாவில் உள்ளவர்களுக்கு அமோகமான நாள். அரசு வழி உதவி கிடைக்கும். துர்க்கை, காளி வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம், தரகு, கமிஷன் மூலமாக பணவரவும் எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்க பெறுவீங்க. சினிமா, மாடலிங் துறையில் வேலைக்கு முயற்சி செய்தால் நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். இத்துறையில் பணிபுரிவோருக்கும் தொழில் புரிவோருக்கும் எதிர்பாராத ஆதாயமும் வருமானமும் கிடைக்க பெறுவீர்கள். அலுவலகத்தில் இன்று கலகலப்பாகவும் சந்தோஷத்துடனும் ஒரு சிலர் இருப்பாங்க. வியாபாரம் இன்று சிறப்பாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பலனடிக்கும். போட்டி பந்தயங்கள்னால வருமானம் கூட இன்னைக்கு இருக்கும். தந்தையால் விரைய செலவும் கடனும் ஏற்படலாம். சொத்துக்களில் வீண் செலவு கூட வரும். வெளியூரில் கோவில் தரிசனம் இன்று செய்வீங்க. வெளிநாடு மூலியமாகவோ வெளியூரில் இருந்தோ இன்று கடன் பெறுவீர்கள். வயிறு உபாதைகள் ஏற்பட்டு பின் விலகும். துர்க்கை, காளி, அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, வராது என்ற வருமானமும் பணவரவும் இன்று லாபகரமாகவே இருக்கும். வராக்கடன் வசூலாகும். மறைமுக வருமானம் கூட இன்று இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸிலிருந்து வரவேண்டிய தொகைக்கு முயற்சித்தால் எல்லாம் லாபமாகவே முடியும். நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில் கூட இன்று லாபத்தை கண்ணில் காட்டும். மறதி கொஞ்சம் விலகும். வீண்படி அகலும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். நோய்களிலிருந்து விடுபட வழி பிறக்கும். வெளியூர் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு வீடு வாகனம் வாங்க எண்ணமோ அதற்கான சூழலோ வாய்ப்பு அமையக்கூடும். அலுவலகத்தில் இன்று சிறந்து விளங்குவீர்கள். துப்பு துளக்கும் துறை, போலீஸ் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வேலையும் பாராட்டும் பெற்று சிறந்து விளங்குவார்கள். எதிரிகளால் வருமானமும் லாபமும் வரக்கூடிய நாளாகும். காளிகாம்பாள் துர்க்கை வழிபாடும் துர்கா சகஸ்கர நாமம் கேட்டலும் நலம் தரும். மகரம், வெளியூர் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களால் தொழில் வேலை வாய்ப்பை பெறுவீர்கள். அவர்களால் ஆதாயமும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். சிலர் வெளிநாடு மூலமாக மறைமுக வருமானமும் பணவரவும் ஏற்படும். வெளிநாடு செல்ல முடிவு செய்வீர்கள். நண்பர்கள் சந்திப்பும் நடக்கும். தொழில் நிச்சயம் லாபம் தரும். வெளிநாடு வேலைக்கு முயற்சித்தால் உடனே சாதகமான பதில் கிடைக்கும். சிலரது கணவன் மனைவிக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடைக்கப் பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல தகவலும் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் ஆவலும் தூண்டும். சினிமா, மாடலிங் துறையில் செல்ல நாட்டம் அதிகரிக்கும். முயற்சித்தால் சாதகமான பதில் வரும். சில தவறான பழக்க வழக்கம் ஏற்பட வாய்ப்பும் நண்பர்களும் அமைவார்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்கவும். காளி துர்க்கை வழிபாடும் துர்கா சகஸ்கர நாமம் கேட்டலும் நலம் தரும். கும்பம், நண்பர்களாலும் கணவன் மனைவியாலும் இன்று பணவரவும் சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலர் ஆன்மீக குருக்களை சென்று சந்தித்தும் ஆசி பெற்றும் வருவீர்கள். கணவன் மனைவியுடன் கோயில் வழிபாடும் இருக்கும். மனைவி வழி சொத்துக்களை பெறுவதற்கான சூழலோ பேச்சோ இருக்கும். வீடு வாகனம் கூட கிடைக்கப் பெறலாம். எதிரிகளால் சில ஆதாயமும் பணவரவும் இன்று ஏற்படும். கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் எளிதாக கிடைக்கும். நோய் தீர வேண்டி கோயில் தரிசனம் செய்வோருக்கு பரிபூர பலன் அளிக்கும். தந்தையால் கொஞ்சம் மன வருத்தமும் பகையும் ஏற்படலாம். எனவே கவனமாக அனுசரித்து செல்லவும். வெளிநாடு செல்லவோ கணவன் மனைவியுடன் செல்லவோ வீட்டில் பேச்சோ ஆலோசனையோ இருக்கும். சிலர் அலுவலக வேலைக்காக கூட சென்று வர வாய்ப்பு ஏற்படலாம். வெளிநாட்டில் உள்ள தாயார் இல்லை வெளியூர் உள்ள தாயார் திரும்பி வருவார்கள். இன்று கருமாரியம்மன் துர்க்கை வழிபாடு நலம் தரும். மீனம், பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்த பணம் எதிர்பாராத பணவரவாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கமிஷன், தரகு வழிகளில் மறைமுக வருமானமும் ஏற்படும். பிள்ளைகளில் சிலர்
தவறான வழியில் செல்வார்கள். எனவே அவரை கண்காணிப்பது அவசியம். இன்று தேவையற்ற செலவும் சில மருத்துவ செலவும் ஏற்படலாம். வெளிநாடு வேலையில் கொஞ்சம் தொந்தரவும் பிரச்சனையும் கூடவே சந்தோஷமும் இருக்கும். வேலைப்பளு அதிகமாகவே இன்று இருக்கும். ஆனால் உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும். தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸிலிருந்து வருமானமும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த ஊரிலிருந்து எதிர்பாராத ஆதாயமும் சிலருக்கு வருமானம் கூட ஏற்படலாம். அம்பாள் துர்க்கை வழிபாடும் சகஸ்கரநாமம் படித்தலும் நலம் தரும். நன்றி, வணக்கம்.